கரூர் அருகே வெண்ணெய்மலையில் கோவில் நிலம் என்று கூறி அதிகாரிகள் குடியிருப்புகளுக்கு சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கண்ணன், கோவில் நிலம் என்று அதிகாரிகள் எப்போது அறிவித்தார்கள்? வெளியேறுவதற்கு போதிய கால அவகாசம் மக்களுக்கு வழங்கப்பட்டதா? எதற்காக அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? வேதவள்ளி கரூர் அருகிலுள்ள வெண்ணமலை பாலசுப்ரமணிய சுவாமியில் சொந்தமான சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் 2 தலைமுறைகளாக 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடியிருந்து வருகின்றனர். இந்த குடும்பங்கள் குடியிருந்து வரும் அடிமனையானது பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமானது என அறநிலையத்துறை கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் அறிவித்தது. ஆனால் குடியிருக்கும் மக்களோ அந்த நிலமானது தங்களது மூதாதையர்கள், அதாவது கோயில் திருப்பணிகள் இருந்த தங்கள் மூதாதையர்களுக்கு இனாமாக கொடுக்கப்பட்டது என்றும், அதன் பிறகு இனாம் ஒழிப்பு சட்டத்தின் கீழே அந்த இடங்களுக்கு தங்களுக்கு தமிழக அரசே பட்டா வழங்கியுள்ளாகும். எனவே தங்களுக்கு தான் அந்த நிலம் சொந்தம் என கூறி அந்த இடத்தை காலிப்பணம் செய்யாமல் இருந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாரிகளும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பொதுமக்களை காலி செய்து கடைகளுக்கு சீல் வைக்க முற்பட்டனர். இப்பொழுது பொதுமக்கள் காலையில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அடுத்து இரு தரப்பினருடைய பேச்சுவார்த்தை நடந்தது. சுமார் 3 மணி நேரம் அந்த பேச்சுவார்த்தையின் முடிவிலே நீதிமன்றத்திற்கு கோயில் நிர்வாகம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக 5 கடைகளுக்கு மட்டும் சீல் வைத்துக் கொள்வோம் என்று அதிகாரிகள் தரப்பில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அதை ஏற்றுக்கொள்ளாத பொதுமக்கள் 2 கடைகளுக்கு மட்டும் சீல் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற அனுமதி அளித்தனர். இதையடுத்து 2 கடைகளுக்கும் சீல் வைக்க வந்த அதிகாரிகள் போலீசார் துணையுடன் தற்போது அதற்கும் அதிகமாக 2 கடைகளில் சீல் வைக்க மட்டும் இல்லாமல் மேலும் பல கடைகளுக்கு அவர்கள் சீல் வைக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் வெகுண்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போலீசாரை முற்றுகையிட்டு அவர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடைகளுக்கு சீல் வைக்க செல்ல விடாமல் போலீசாரை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் அவர்களுடன் வாக்குவாதத்திலும் சாலை மறியலிலும் ஈடுபட முயற்சி செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.